மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் எமோஷ்னல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், செல்ஃப் கண்ட்ரோலும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணிக்கணும்னு சொன்னால் சிம்பிள் டாஸ்க் கேன் பி டன் இன் தி அதர் டாமினன்ட் ஹேண்ட் அப்படின்னு. ஏதாவது ஒரு மனுஷன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு கையில் ஒரு கை ரொம்ப டாமினண்ட்டாக எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வரும், ஒன்று வந்து எந்த வேலையும் செய்யாது, சப்போர்ட்டு தான் பண்ணணும். அப்படின்னா அந்த நான் டாமினண்ட் ஹேண்ட் மூலமாக சில சிம்பிள் டாஸ்க்கை செய்ய பழகிட்டா 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே செல்ஃப் கண்ட்ரோலும் வரும், நம்மளோட ஆங்கர் அதை கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், புது டாஸ்க்கை நம்ம எளிமையாக செய்யறதுக்கு முடியும்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஆனால் அது ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு கூட இது போல் லெஃப்ட் ஹேண்டில், அதாவது எந்த கை வந்து அதிகமான வேலை செய்யுமோ அதற்கு துணையாக இருக்குமே ஒரு கையை, அந்த துணையாக இருக்கிற லெஃப்ட் ஹேண்டு நிறைய பேருக்கு நார்மல் பாப்புலேஷன் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், நார்மல் பாப்புலேஷனில் எல்லாருமே ரைட் ஹேண்டட்னஸ் அதுதான் நிறைய இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு லெஃப்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த சப்போர்ட்டிவாக இருக்கிற கை மூலமாக சில வேலைகளை சிம்பிள் டாஸ்க்கு சின்னதாக செய்ய பழகினா அதில் வந்து சரியாகும். அப்போது சரியாக போகும், நேராக அதுலேருந்து வெளியில் வர முடியும். அந்த என்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிளாக் இருக்குது, அதெல்லாம் சிலப்போ ரொம்ப கோபமாக வருது, யார்கிட்ட கோபம் காட்டுறதுன்னு தெரியல, யாரான கோபம் காட்டினா என்ன இது கூட கண்ட்ரோல் பண்ணி தெரியலையா அப்படி சொல்லி கேட்டுடுவாங்க. அதுபோல் வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சிம்பிள் டாஸ்க் எல்லாம் நம்ம வந்து இடது கையால் செய்து பார்க்கலாம், முதல் விஷயம். அதே மாதிரி இடது கையாலேயே சில எழுத்தெல்லாம் எழுதி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக திங்கிங் போகிறது, அது ஒரு சின்ன ட்ராமா மாதிரி அப்பப்போ ஒரு ஸ்லைடு விழுந்துகிட்டே இருக்குது, கீழே பார்க்குறோம் மேலே பார்க்குறோம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ இட் ஷோஸ் தட் வி ஆர் டிஸ்டர்ப்டு பை அவர் தாட் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டால், இடது கையால் உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் என்ன வருதோ அதை முதல்ல எழுதி பார்க்குறது. நிச்சயமாக 100% என்ன பண்ணாது, ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல நல்லா இருக்காது. ஒரு எழுத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு எழுத்து சின்னதாக இருக்கும். ஈவன் இஃப் யூ ரைட் இட் இன் யுவர் மதர் டங் ஆர் ஈவன் அதர் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் எதில் இருக்கோ அந்த மொழியில் நீங்கள் உங்களோட எண்ண ஓட்டங்களை எழுத துவங்கினா கூட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். எழுத்து வந்து இன்றைக்கி ஒரு எழுத்து நாளைக்கு ஒரு எழுத்து எழுதுகிற மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு தான் 2 எழுத்து எழுத முடியும். இன்பிட்வீன் ரைட்டிங் த லெட்டர்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும், நிறைய செகண்ட்ஸ் வந்து ஒன்றுமே செய்யாமல் சைலண்ட்டாக போகும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், தாட் ஃப்ளோ வந்து இது எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி அது காத்துட்ருக்கோம். இது நம்ம வந்து கண்கூடா நிதர்சனமாக பார்க்க முடியும். இப்போ இவ்வளோ வேகமாக சொல்கிறோம், இந்த வேகமாக சொல்கிறத சரளமாக பேசுகிறோம், ஒரு வகுப்பறையில் சரளமாக பேசுகிறோம். நம்மளோட கூர்ந்து கவனித்தா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம், டீச்சர் வந்து இத்தனை பாடம் வேகமாக சொல்கிறாங்க அப்படின்றத பசங்களுக்கு புரியும். ஆனால் கூர்ந்து கவனிக்கணும் இல்லை, அந்த கவனிக்கும் பொழுது சொல்கிற வேகத்திலேயே பிள்ளைங்க அதை எழுதிக்கிட்டு வந்தாக்க அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற வேகத்தை மேட்ச் பண்ணிக்கிற அளவுக்கு எழுத வரும். நானே அதை சொல்கிறதுக்கு ஆரம்பித்து சொல்கிறத அப்படியே இடது கையில் எழுதிட்டு வந்தால் என்னோடய ஃப்ளோ வந்து தடைபடும். ஒரே நேரத்தில் 2 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம செய்து பார்க்கலாம். நம்ம வேகமாக வகுப்பில் பாடம் சொல்கிறோம், அந்த சொல்கிற பாடத்தை பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இது நினைவில் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரஃப் நோட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, டிராஃப்ட்டு ஹிண்ட்ஸ் போல் எழுதிப்பாங்க, சிலப்போ ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதிப்பாங்க, சிலப்போ ஃபுல்லாக சொல்கிறது எதெல்லாம் எந்த வார்த்தை விட்டு போனால் பரவாயில்லன்னு அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், அப்புறமா எழுதினதை படித்து பார்த்தா நிச்சயமாக ஒரு 90% ஆஃப் தி செய்திகள் அதிலே இருக்கும். அதை 2 தடவை படித்தாலே டீச்சர் சொல்லி கொடுத்த பாடத்தை படித்த மாதிரி ஆயிடும். ஆனால் அதே செய்தியை இஃப் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட், அப்போ என்ன ஆகும்னா ஒரு 2 பேராகிராஃப் கூட என்னால் சொல்லியிருக்க முடியாது, அதுக்குள்ளே என்னோடய எண்ண ஓட்டங்கள் தடைபட்டுடும். ஏன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்டை இந்த ரைட்டிங் என்ன பண்ணோன்னா பிளாக் பண்ணும், அது அங்கேருந்து நிறுத்தி வைக்கும். எழுதி முடித்தோடனே சொல்லணும்னு எழுதி முடிச்சோடனே சொல்லச்சு, இதுக்கு என்ன டீச்சர் அம்மா நம்மளுக்கு என்ன டிக்டேஷன் கொடுத்து ஹேண்ட் ரைட்டிங் எழுத சொல்கிறாங்களா? இல்லவே, வி ஆர் டேக்கிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் அவர் பிரெயின். அது வந்து நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுறது, அந்த சொல்கிறோமே நியூரல் லூப்பு, நியூரல் செட்டில் டெண்டன்சி அதெல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து அது ஒன்றா கழட்டி காட்டுறது, அதை பார்த்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வேகமாக போகக்கூடிய எண்ண ஓட்டங்களை இன்னும் கொஞ்சம் அளவுக்கு நிறுத்தணும். அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து ஒரு பென்சிலில் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட், விச்செவர் எந்த ஃப்ளோவில் எந்த வேகத்தில் போகிறதோ எந்த டாப்பிக்கில் போனாலும் அதை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுத துவங்கினா, வலது கையில் எழுதினாலும் என்ன ஆகும், சொல்கிற வேகத்துக்கு அப்படியே ஒரு 30 to 40% அது பிக்கப் பண்ணும்.
லெஃப்ட்டில் எழுத ஆரம்பித்தா 10% மேலே பிக்கப் பண்ணவே பண்ணாது. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சொல்கிற வேகம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்படி யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிரும். நம்ம வந்து மேலே விஷயங்களை சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது வந்து எழுதுகிற விஷயத்துக்கு நம்ம இப்படி சொல்லி கொடுத்துட்டோம். அதுபோல் ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. அன்வான்ட் தாட்ஸு ஒன்று, அது இப்போ தேவையில்லை மட்டும். அதெல்லாம் யோசித்து அதுக்கு நம்ம இப்போ சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. எனிஹவ் இட்ஸ் ரியலி ட்ரபிள்ஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நிச்சயமாக அதுபோல் எழுதி பார்த்தா தோஸ் டிஸ்டர்பிங் தாட்ஸ் வில் வேனிஷ் அப்படின்னு ஆகும். ஸோ அதனால் writing the simple task in the paper, it supports the brain to come out of its nagging thought, nagging thinking, nagging thought process. அதுலேருந்து அது வெளியில் வரத்துக்கு நம்ம மூளைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் போல் அது அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். என்னன்னு கேட்டால் இன்னும் எப்படி நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலை தாட் ப்ராசஸில் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.